இந்த உருளைக்கிழங்கு வறுவல்னாவே பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ பிடிக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கு வறுவல் நிறைய ரெசிபிஸ் நம்ம பண்ணியிருப்போம். பட் ஆனால் இந்த கருவேப்பிலை உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குன்னு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் எடுத்து நல்லா வறுத்துட்டு, இது கூட ஒரு கப் ஃபுல்லாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா அந்த கருவேப்பிலை மொறு மொறுன்னு அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அதை நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. 4-5 பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சு உருளைக்கிழங்கை எடுத்து அதிலே போட்டுட்டு மறுபடியும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இருக்கு இல்லையா? ஸோ அது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுட்டு பரட்டி எடுத்துட்டோன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிரும். இதுக்கு நம்ம கொத்தமல்லி கூட மேலே தூவிக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.